இன்னைக்கே பேசிடுவோமா? சரி, ஓகே. ரோஷன் ஒரு நிமிஷம். சொல்லுடி. இல்லை, கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட டைம் இருக்குமா? இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அப்புறமா பேசலாம். ஓ, ஒர்க் போகணுமா? ஜஸ்ட் 5 minutes போதும். சரி, ஓகே, ஏதாவது சீக்கிரம் சொல்லு. ரோஷன், உனக்கு நம்மளுடைய பாஸ்ட் டேஸ்லாம் ஞாபகம் இருக்கா? மேரேஜ்க்கு முன்னாடி நடந்த டேஸ், அந்த மெமரபிளான லைஃப். இப்போவும் நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போ லைஃப் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லுவேன். பட் நம்ம 2 பேருக்குள்ளே நல்லா போலியே. ஏன் அப்படி சொல்ற? நம்ம 2 பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ன்றது உனக்கு புரியல, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படி தானே? ஓகே, நோ ப்ராப்ளம், நானே சொல்கிறேன். ரோஷன், மேரேஜ்க்கு முன்னாடி வரையும் எல்லாமே வந்து குவைட் நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ நீ எவ்வளோ கேர் பண்ணுவ தெரியுமா? லைக் என் கூட ஒரு 5 minutes உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னுக்காக நீ 50 kilometers ட்ராவல் பண்ணி வருவேன். அது ஒரு 5 minutesக்காக. இந்த டேஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது தெரியுமா? எனக்கு உடம்பு முடியலன்னா உன்னால் வர முடியாட்டி கூட உன்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுவேன். எனக்கு டேப்லெட்டில் இருந்து அந்த டைமில் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாம் தெரிஞ்சு கேர் பண்ணி நீ நல்லா என்னை பார்த்துக்கிட்ட மேன். ஆனால் இப்போ கூடவே தான் இருக்கேன், என்னை ஹாப்பியாக வச்சு நல்லா பார்த்துக்க முடியல. இல்லை, என் மேலே எதனா தப்பு இருந்தால் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். பட் அவாய்ட் பண்ணாத. நீ நினைக்கிறமா இல்லடி, ஒர்க் போயிட்டு இருக்கனால ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நீ அப்பவும் வேலைக்கு தான் போயிட்டு இருந்த ரோஷன், இப்போ மட்டும் என்ன சேஞ்சஸ்? ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கும். நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்ககிட்ட அடிக்ட் ஆகிறது தான். நீ என்ன பண்ணாலும் நம்ம ஆள் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு பொறுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதா நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்காது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். யோசிச்சு பார்த்தா அவள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. லைஃப்பில் நான் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவள் ஸ்டார்டிங் அப்போ எப்படி இருந்தாலோ ஸ்டில் அதே லவ் அண்ட் கேரிங்கோட தான் இருக்கா இப்போயும். என் லைஃப்பில் நான் பண்ண மிஸ்டேக்கே இருக்கிறது என் லைஃப்பில் பண்ணவே கூடாது. இனிமேல் லைஃப்பில் அவளை தனியாகவே விட மாட்டேன். ரோஷன், இதுக்கு அடுத்தது அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும்.